கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகிலுள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட விஜய் தலைமையிலான அரசு உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 96 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் புதிய விதிமுறைகளின்படி எத்தனை கடைகள் விதிகளுக்கு புறம்பாக உள்ளன என்பது குறித்து அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் ஆய்வில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு மிக அருகாமையில் மக்கள் இயங்கி வந்த 18 டாஸ்மாக் கடைகள் கண்டறியப்பட்டுள்ளன. 18 கடைகளையும் மூடுவதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவு தமிழக அரசிடமிருந்து பெறப்பட்டு அடுத்த 2 வார காலத்திற்குள் இந்த கடைகளை முழுமையாக மூடி சீல் வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கையில், தமிழக அரசின் வழிபாட்டு தலங்கள், பள்ளி, கல்லூரி அருகாமையில் இருக்கும் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளது வரவேற்கத்தக்கது. இருப்பினும் முந்தைய ஆட்சியாளர்கள் டாஸ்மாக் கடைகளை மூடி மாற்று இடத்தில் அமைக்கக்கூடாது, டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசு அறிவிப்பு மிக வரவேற்பை ஏற்படுத்துகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை அகற்றப்படும் என்று தமிழக முதல்வர்கள் உத்தரவு போட்டிருக்கின்றார். ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது வழிபாட்டு தலங்கள், பள்ளி, கல்லூரிகள், அதிக மக்கள் வசிக்கின்ற பஸ் ஸ்டாண்டுகள், பேருந்து நிலையங்கள் ஆகிய கடைகளை அப்புறப்படுத்துவோம் என்று முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், அவர்கள் மாற்றம் செய்கின்ற 717 கடைகளும் அது ரொம்ப லாங்ல வந்து சில முன்னாள் அரசுகள் எல்லாம் வந்து அதன் அருகில் பக்கத்துல மாற்றி வச்சாங்க கடைகளை. ஆனா அதே போல செய்யக்கூடாது. அந்த கடைகளை க்ளோஸ் பண்ண வேண்டும், அந்த கடைகளை மூட வேண்டும். இனிமே அந்த கடைகள் டாஸ்மாக் கடைகள் வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அது மட்டுமில்லாமல் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைத்தால் பொதுமக்கள் வரவேற்பார்கள். அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 15க்கு மேற்பட்ட கடைகள் எல்லாம் வந்து எடுக்க சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் அப்புறப்படுத்த வேண்டும். அதாவது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்புறம் வந்து அந்த கடைகளை துவங்கக்கூடாது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். பொதுமக்கள் இந்த கடைகளை அப்புறப்படுத்தினால் மீண்டும் மீண்டும் சந்தோஷப்படுவார்கள் என்பது எங்களுடைய கருத்து. வரும் நாட்களில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வரும் நாட்களில் அனைத்து டாஸ்மாக் கடைகளை மூடி பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்னுடைய கருத்து. அதே போல வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் இந்த தேர்தல் அறிக்கையில இதை பத்தி சொல்லல, மதுவிலக்கை பத்தி. ஆனா மதுவிலக்கை பத்தி சொல்லாமலே இப்போது நம்ம இந்த தமிழக அரசு வந்து இந்த கடைகளை அப்புறப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது. வரும் காலங்களிலே வந்து அனைத்து கடைகளையும் மூட வேண்டும், மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது.